ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி ஐட்டம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து காட்பாடியில் செமையாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்கு சுட 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 பஜ்ஜி சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா, வெளியே எடுத்தால் கருத்துரும், அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட அரிசி மாவு போட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதனால ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ சால்ட்டோ அதை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாமே தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் வந்து நம்ம எடுத்து போட முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்ட்டு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு சொட்டு விட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வாழைக்காவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி இப்படி அழகாக போடுங்க. போட்ட உடனே மேலே வந்திருக்கு பாருங்க. நல்லா எப்படி பஃபியா வந்திருக்கு பாருங்க. நீங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, சோடா மாவு, தனி மிளகாத்தூள் இதை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள் அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். பஜ்ஜி நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக பஃபியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி வேகட்டும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஷார்ட்ஸ் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சுட சுட பஜ்ஜி தயாராகிடுச்சு. வாங்க இங்கே பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி,
அப்புறம் வந்து ஆனியன் பஜ்ஜி சூடாக நான் சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சூடாக போட்டுட்டேன். இது கூட நீங்கள் வந்து என்னது தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி இது ரெண்டும் வச்சு சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூடாக இருக்குது. வாவ், செமையாக இருக்குங்க. வேணுமா எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பஜ்ஜி சாப்பிட போகிறேன். டாடா, பை பாய்.